ஹே காய்ஸ், ஸோ இன்னைக்கு நாம 7 layers ஆஃப் பரிட்டோ டாக்கோ பெல்ல ட்ரை பண்ண போறோம். இதுதான் அவரோட 7 layers ஆஃப் பரிட்டோ. வெஜ் வந்து 249, அப்புறமா சிக்கன் வந்து 275. திக் ஷேக்ஸ் எல்லாம் வந்துட்டு 149ல தான் ஸ்டார்டிங் ஆகுது. அப்புறமா உங்களுக்கு ஃப்ரைஸ் எல்லாம் வேணும்னா 99 ருபீஸில் ஸ்டார்டிங் இருக்கு. பரிட்டோ வர்றதுக்கு முன்னாடியே நாம கொஞ்சம் பெப்சி ட்ரை பண்ணோம். ஃபைனலி அவரோட 7 layers ஆஃப் பரிட்டோ வந்திருக்கு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அது கூட உங்களுக்கு அவகாடோ சாஸ் கிடைக்கும். செம்மையாக இருக்கும் இந்த சாஸு. அப்புறமா ஒரு ஆவரேஜ் டேஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் கூட கொடுப்பாங்க. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சீஸ் ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சு, அவ்வளோண்டு பிடிக்கல. கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸே ஆயிடுச்சு, இது சீஸாக இல்லை ஃபேட்டான்னு. அவ்வளோ திக்காக இருந்துச்சு சீஸ் வந்து. சீஸ் டேஸ்ட் வந்து சுத்தமாக பிடிக்கல. ஆனால் ஹோல்ட் பண்ணும்போதே உங்களுக்கு பார்க்கலாம், ரொம்ப ஆயிலாக, கையெல்லாம் ரொம்ப ஆயில் ஆகிடுது. அந்த சீஸோட தான் தெரியல, ஆனால் கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஃபைனலி 7 layers பரிட்டோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பரிட்டோ பற்றி சொல்லணுன்னா எனக்கு பர்சனலாக சுத்தமாக பிடிக்கல. உள்ளே வந்துட்டு 7 layers இருக்கிற மாதிரியே தெரியல. சாஸு, வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் கறி குழம்பு ஆட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ டேஸ்ட்டில் நான் வெறும் 3 out of 10 தான் கொடுப்பேன். உள்ளே பார்த்தாலே கொஞ்சம் சாப்பிடணுன்னு தோணாது. ஃபைனலி பரிட்டோ வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு என்னமோ பரிட்டோ விட அந்த பெப்சி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பெப்சியே பரவாயில்ல, பெப்சி மட்டும் குடிச்சிருக்கலாமாச்சு. பெப்சிக்கு 10 after 10, பரிட்டோக்கு வெறும் 3 out of 10. நாட் ஒர்த் ஃபார் தி மனி. பாய்.